ஓம் சாய்ராம். இந்த வீடியோல பாபா என்கிட்ட இருந்து அந்த ஜுவல்லரி எப்படி வாங்கிக்கிட்டாருன்ற டீட்டெயில்டான வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஷீரடி கிளம்புறதுக்கான நாளும் வந்தாச்சு. எல்லாருமே பாபாக்காக ஸ்வீட் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நானும் பாபா கிட்ட, "பாபா உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஸ்வீட்லாம் செய்ய தெரியாது பாபா. நாம வந்து ட்ரெயின்ல தான் வரோம். 2 டேஸ் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு கனவுல வெள்ள பூசணி இருக்கு இல்லைங்களா? இத வந்து எங்களோட வீட்டு செவுத்துல வந்துட்டு 2 பேர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன செவுருனா, இப்ப என்னோட வொர்க்கிங் பிளேஸ்ல வந்து புதுசா ஒரு ரூம் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ரூமோட செவுத்துல வந்துட்டு 2 பேர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கனவு முடிஞ்சது. நான் வந்து மறுநாள் காலையில எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் பிரீத்தி அக்காவுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். "அக்கா இந்த மாதிரி எனக்கு கனவு வந்ததுங்க்கா" அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட சொல்லும்போது, வெண்பூசணினா அது வந்து ஆக்ரா பேடான்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ நீ அந்த ஸ்வீட்ட வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. பிளஸ் அச்சரதம்ல எனக்கு கேட்டுட்டு சொன்ன பதில், நீ வந்து பெயிண்டிங் பண்ற மாரி பார்த்துருக்க. ஸோ உன்னோட ஜுவல்லரி ஏதாவது கேட்குறாரு போல. நீ லிங்கமும், சூலமும் இருக்க மாரி ஒரு ஜுவல்லரி செட் செஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. ஸோ நானும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட இந்த புது ரூம்ல சூலம் வரையணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பழைய வொர்க்கிங் பிளேஸ்ல எனக்கு பீகாக் ஃபெதர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து பீகாக்கும், புல்லாங்குழல் இருக்க மாரி நாங்க வந்து இது ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த புது ரூம். இந்த பிளெயின் செவுத்துல தான் எனக்கு வந்து சூலம் வரையணும்னு சொல்லிட்டு ஆசை. என்னோட எல்லா கேள்விக்குமே பதில் சொன்ன மாரி இருந்தது. ஸோ பாபாக்காக இந்த ஜுவல்லரி வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா செஞ்சு எடுத்துட்டு போனேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்ச மாரி ஆச்சு. "நீ லிங்கமும், சூலமும் இருக்க மாதிரி உன்னோட வொர்க்கிங் பிளேஸ்ல நீ வரைஞ்சுக்கோ" அப்படின்னு சொன்ன மாரி இருந்தது. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு கனவுலயும் நான் வந்துட்டு லிங்கமும், சூலமும் இருக்க மாரி என் நந்தி சுவாமிய என்னோட கனவுல பார்த்தேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த சுவாமிய தான் என்னோட கனவுல பார்த்தேன். இந்த ரூம் பூஜையப்போ அந்த ஃபோட்டோவையே வந்துட்டு என்னோட கனவுல பார்த்த அந்த ஃபோட்டோவையே நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஏன்னா பெயிண்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு யாரும் இங்க ஆளுங்க இல்ல. அப்புறம் பாபாக்காக செஞ்ச ஜுவல்லரி எல்லாமே நான் கையில எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வெளியில எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மந்திர்ல தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்துட்ட உடனே வந்து, பிரீத்தி அக்கா வந்து "எங்க அந்த ஜுவல்லரி?" அப்படின்னாங்க. "நான் எடுத்துட்டு வரலக்கா" அப்படின்னோனே அந்த அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் நான் அந்த அக்காவோட ஃபேஸ்ல வந்து பாபாவ பார்த்தேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு முன்னாடி பாருங்க அந்த அக்காவும் இன்னொருத்தர் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அடுத்த கோவில் கண்டோபா மந்திருக்கு போயிட்டாங்க. நாங்க மட்டும் தான் லாஸ்ட்டா போனோம். இப்போ நீங்க பார்க்குறது கல்பவிருக்ஷ மரம். ஆ இந்த மரத்த வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து அவர் வாழ்ந்த காலத்துல ஷிரடியிலருந்து 7 கிலோமீட்டர்ஸ் நடந்தே வந்து இந்த மரத்துல சாஞ்சு உட்கார்ந்து தான் ஓய்வெடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து அவ்ளோ ஒரு அற்புதமான மரம். ஸோ இந்த மரத்துக்கு கீழ இருக்க பாபாவுக்கு தான் திடீர்னுட்டு அந்த அக்கா பஸ்ல இருந்து கீழவே இறங்கவே இல்ல. பட் திடீர்னுட்டு கீழ இறங்கி வந்து, "நீ அந்த உன்னோட ஜுவல்லரி குடு. நம்ம இங்க இருக்க பாபாவ போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து திடீர்னுட்டு அந்த ஜுவல்லரி வாங்கி போட்டாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஏன்னா, நான் செஞ்சுட்டு வந்தது அங்க இருக்க பாபாவுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து கச்சிதமா வந்து மேட்ச் ஆயிருந்தது. ஹைட்டும் எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. நான் ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். பாபாக்காக எத்தனையோ அ என்ன சொல்றது? வெள்ளி, தங்கம், வைரம் அந்த மாரி நெறைய பொருள் அவங்களுக்காக குடுத்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் என்கிட்ட இருந்து இந்த களிமண் நகைக்காக ஆசைப்பட்டு பாபா என்கிட்ட இருந்து அத வாங்கி ஆசையா போட்டுக்கிட்டாரு. நான் ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் பாபா, அத நீங்க தான் வாங்கி போட்டுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, பிரீத்தி அக்கா அங்க வந்திருந்த எல்லாருக்குமே வந்து சச்சரிதம் படிக்கிறதுக்காக 2, 2 அத்தியாயமா பிரிச்சு குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அத்தியாயம் 27 அண்ட் 28. 28 அந்த அத்தியாயம்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரிசூலமும், லிங்கமும் சொல்லிட்டு ஒரு கதை வரும். சேம் டிட்டோ இதே கதை தான் எனக்கு அந்த அக்கா பார்த்துட்டு எனக்கு ஆன்ஸரா சொல்லி அந்த ஜுவல்லரி செஞ்சு எடுத்துட்டு போனேன். இந்த சிவலிங்கத்த தான் என்னோட கனவுலயும் பார்த்தேன். என்னோட கேள்வி எல்லாத்துக்குமே அழகா பதில் சொல்லிட்டாரு. தேங்க் யூ சாய்ராம். நீங்க என்கிட்ட இருந்து இந்த ஜுவல்லரி வாங்கி போட்டதுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சாய் தீர்த்துல பாபாவோட வேஷம் போட்டுட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அந்த இடத்துல நான் அவர் மூலியமா பாபாவ நான் ஃபீல் பண்ணேன். திடீர்னுட்டு என்னோட நேம கூப்ட்டு, என்னோட கைய அவர் பிடிச்சு நடந்து வந்தாரு. அந்த மிராக்கிள் என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.